அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பல, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா he doesn't want to see you. he doesn't want to see you. he doesn't want அப்படின்னா அவனுக்கு விருப்பம் இல்லை, விரும்பலை. எதுக்கு? டு see you, உன்னை பார்க்குறதுக்கு. ஓகேவா. நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அம்மாலாம் இப்போ திட்டினாங்கன்னா இல்லைம்மா இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I won't do this anymore. I won't do this anymore. anymore அப்படின்னா இனிமேல், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு anymore. I won't do this அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். I won't do this anymore, நான் இதை பண்ண மாட்டேன் இனிமேல், இதுக்கு மேலே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பிறகு என்னுடன் பேசாதே. இனிமேல் என்னிட்ட பேசாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டாக் டு மீ எனிமோர். டோன்ட் டாக் டு மீ எனிமோர். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. எனிமோர் அப்படின்னா இதுக்கப்புறம், இனிமேல். ஓகேவா. ஸோ டோன்ட் டாக் டு மீ எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செல்வேன். ஏதோ ஒரு இடத்துக்கு எப்போ நீ அங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ கோ தேர் எவ்ரி அதர் டே. ஐ கோ தேர் எவ்ரி அதர் டே. ஸோ எப்பயுமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிடுவேன், ஏதோ ஒன்று. ஸோ நாங்கள் போயிடுவேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ கோ தேர் எவ்ரி அதர் டே. ஐ கோ தேர் அப்படின்னா நாங்கள் போவேன். எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி அதர் டே. ஸோ எவ்ரி டேனா டெய்லியும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிறதுக்கு எவ்ரி அதர் டே. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் தரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப் செய்வேன். எப்போ மாப் பண்ணுவீங்க? டெய்லி பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் மாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ மாப் மை ஃப்ளோர் எவ்ரி அதர் டே. ஐ மாப் மை ஃப்ளோர் எவ்ரி அதர் டே. ஐ மாப் அப்படின்னா நான் மாப் பண்ணுவேன், தொடப்பேன், தரையை தொடப்பேன். ஃப்ளோர் அப்படின்னா தரை. ஓகேவா. எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஐ மாப் மை ஃப்ளோர் எவ்ரி அதர் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சாப்பாடு எடுத்து வந்து விட்டேன். லஞ்சுக்கு கடையில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லஞ்ச். ஓகேவா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ராட் லஞ்ச் ஃப்ரம் ஹோம். ஐ ப்ராட் லஞ்ச் ஃப்ரம் ஹோம். ஐ ப்ராட் லஞ்ச் அப்படின்னா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரம் ஹோம் அப்படின்னா வீட்டில் இருந்து. ஓகேவா. ஐ ப்ராட் லஞ்ச் ஃப்ரம் ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போது எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ். ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ். ஐ டோன்ட் ரிமெம்பர். ரிமெம்பர்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனிதிங் அப்படின்னா எதுவும், நவ் அப்படின்னா இப்போ. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ். எனக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நல்லவன் என்று எனக்கு தோணவில்லை. அவன் பேசுறதே சரியில்லை, அவன் நல்லவனே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் குட். ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் குட். ஐ டோன்ட் திங்க் அப்படின்னா எனக்கு தோணலை. என்னது? ஹீ இஸ் குட், அவன் நல்லவன். ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் குட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ செய்த தவறுக்கு நீ அனுபவிப்பாய். நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிப்ப பாரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ வில் பே ஃபார் த மிஸ்டேக் யூ டிட். யூ வில் பே ஃபார் த மிஸ்டேக் யூ டிட். யூ வில் பே அப்படின்னா நீ அனுபவிப்பேன், தண்டனை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூ வில் பே ஃபார் த மிஸ்டேக் அப்படின்னா தப்பு, மிஸ்டேக்குக்கு தப்பு. யூ டிட் நீ பண்ணின மிஸ்டேக்குக்கு நீ அனுபவிப்ப. யூ வில் பே ஃபார் த மிஸ்டேக் யூ டிட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை மனசு விட்டு பேச சொல். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மனசு விட்டு பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Tell him to speak his heart out. Tell him to speak his heart out. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. என்னது? டு ஸ்பீக், பேசுறதுக்கு. என்னது? his heart out அப்படின்னா மனசு விட்டு. Tell him to speak his heart out. அவனை மனசு விட்டு பேச சொல்லு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் பேசலான்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு அது பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I didn't get the chance to speak. I didn't get the chance to speak. I didn't get the chance அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எதுக்கு? பேசுறதுக்கு. to speak. I didn't get the chance to speak. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதிகமாக யோசிக்காதே. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை புலம்பிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப யோசிக்காத, விடு, ஃப்ரீயாக விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் திங்க் டூ மச்.
டோன்ட் திங்க் டூ மச். டோன்ட் திங்க், திங்க்னா யோசிக்கிறது. ஸோ டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. டூ மச் அப்படின்னா ரொம்ப. டோன்ட் திங்க் டூ மச், ரொம்ப யோசிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை பசியாக இருக்க விடாதே. இப்போ ஏதோ சின்ன குழந்தைங்க அழுகுதுன்னா அவனை பசியாக இருக்க விடாத, அவனுக்கு ஃபீட் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர். டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர். டோன்ட் லெட் ஹிம் அப்படின்னா அவனை விடாத. எதில்? பசியில். இன் ஹங்கர், ஹங்கர்னா பசி. ஸோ டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர், அவனை பசியில் இருக்க விடாத. ஓகேவா? அவனுக்கு சீக்கிரம் சாப்பாடு கூட, அவனை பசியில் இருக்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எப்போதும் என்னை பற்றி தவறாக பேசுகிறாள். அவள் எப்பயுமே என்னை பற்றி தப்பாகவே பேசுகிறா. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டா, என்னை பற்றி தப்பாகவே தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She always speaks ill of me. She always speaks ill of me. She always speaks அப்படின்னா அவள் எப்பயுமே பேசுகிறா. என்னை பற்றி தப்பா அப்படிங்கிறதுக்கு ill of me. ill of me அப்படின்னா ill of him அப்படின்னா அவனை பற்றி தப்பாக பேசுறது. ill of me அப்படின்னா என்னை பற்றி தப்பாக பேசுறது. She always speaks ill of me அப்படின்னா அவள் என்னை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா. இதுவே அவனை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா அப்படின்னா she always speaks ill of him. ஓகேவா? இதுவே அவங்கள பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லணும்னா she always speaks ill of them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த கடையில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. We can have unlimited food in that shop. We can have unlimited food in that shop. We can have அப்படின்னா நம்ம சாப்பிடலாம். என்னது? unlimited food அப்படின்னா எவ்வளோ வேணாலும், லிமிட்டட் இல்லாமல். ஸோ we can have unlimited food in that shop அப்படின்னா அந்த கடையில். ஓகேவா? ஸோ we can have unlimited food in that shop. ஸோ நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவளை போக விடாதே. அவளை போவிடாத, அவள் போகணுன்னு அழுகிறா பாரு, அவளை போவிடாத, கதவை சாத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் லெட் ஹர் கோ. டோன்ட் லெட் ஹர் கோ. லெட் ஹர் கோ அப்படின்னா அவளை போக விடு அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் லெட் ஹர் கோ அப்படின்னா அவளை போக விடாத. ஓகேவா? ஸோ டோன்ட் லெட் ஹர் கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது செய். பார்த்துக்கிட்டே இருக்க, ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டூ சம்திங். டூ சம்திங். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்திங் அப்படின்னா ஏதாவது. டூ சம்திங், ஏதாவது செய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிந்தால் இதை செய். முடிஞ்சிச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Do this if possible. Do this if possible. Possible if possible அப்படின்னா இது பண்ண முடியும், இது வந்து சாத்தியம், பண்ணுறதுக்கு சாத்தியம் அப்படின்னா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பாசிபிள். ஸோ டூ திஸ் அப்படின்னா இதை செய்யும். இஃப் பாசிபிள் அப்படின்னா இது செய்யறதுக்கு சாத்தியம் இருந்தால், முடிஞ்சா. இஃப் பாசிபிள். டூ திஸ் இஃப் பாசிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. எனக்கு முன்னாடி நிறைய ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹேட் so many wishes. I had so many wishes. I had அப்படின்னா எனக்கு இருந்துச்சு, பாஸ்ட் டென்ஸ். அதனால I had so many wishes அப்படின்னா நிறைய ஆசை. விஷ் அப்படின்னா ஆசைகள், விருப்பம். ஓகேவா? ஸோ I had so many wishes. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்பவும் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஸோ இப்பயும் எனக்கு நிறைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I still have so many wishes. I still have so many wishes. I still have அப்படின்னா இப்பயும் எனக்கு இருக்கு. so many wishes அப்படின்னா நிறைய ஆசைகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I learnt a lot from you. I learnt a lot from you. I learnt அப்படின்னா நான் கற்றுக்கிட்டேன். லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்ட். லேர்ன்ட்னா நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ லேர்ன்டு அப்படின்னு சொல்லலாம். ஐ லேர்ன்ட் அ லாட் அப்படின்னா நிறைய. ஃப்ரம் யூ அப்படின்னா உன்னிடம் இருந்து. ஃப்ரம் அப்படின்னா இருந்து, யூ அப்படின்னா உன் அப்படின்னா உன்னிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அதை தான் நினைத்தேன். இப்போ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் இப்போ நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I too thought the same.
ஐ டூ தாட் த சேம். ஐ டூ அப்படின்னா நானும் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஐ டூ. தாட் அப்படின்னா திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். ஐ டூ தாட் த சேம் அப்படின்னா அதே தான், நீ என்ன சொல்றியோ அதே தான், த சேம். ஐ டூ தாட் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுவே நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன், இப்போ இன்னமும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். இது நினச்சேன் அப்படிங்கிறது பாஸ்ட், ஸோ இன்னும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கோபமாக இருக்கிறாய் என்று நினைத்தேன். நீ கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன். ஸோ முன்னாடி நீ ஏன் அப்போ என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு வந்து இல்லை நீ கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் வந்து உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி. ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி. ஐ தாட் அப்படின்னு நான் நினச்சேன். என்னது, நீ கோபமாக இருந்தாய், பாஸ்ட் டென்ஸ். ஸோ யூ வேர் ஆங்க்ரி. வேர் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ யூ வேர் ஆங்க்ரி, கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை உடைத்து விட்டாள். இப்போ ஏதோடையா அடிச்சிட்டாங்க, எதுனா என் காலை உடச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காலில் ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படின்னா என் காலை உடச்சிட்டான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஷி broke my leg. ஷி broke my leg. broke அப்படின்னா பிரேக்கோட பாஸ்ட் டென்ஸ் broke. ஷி broke my leg அப்புறம் என் காலை உடச்சிட்டா, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் இதை செய்யாதே என்று என்னிடம் சொன்னார்கள். எல்லாருமே இதை செய்யாதன்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் கேட்காம பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. எவ்ரி ஒன் டோல்ட் மீ நாட் டு டூ திஸ். எவ்ரி ஒன் டோல்ட் மீ நாட் டு டூ திஸ். எவ்ரி ஒன் டோல்டு மீ அப்படின்னா எல்லாரும், எவ்ரி ஒன்னா எல்லாரும், டோல்டு அப்படின்னா சொன்னாங்க, சொல்றதுக்கு டெல் பாஸ்ட் டென்ஸ், அதனால டோல்டு. எவ்ரி ஒன் டோல்டு மீ, என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க. என்னது, நாட் டு டூ திஸ், இதை செய்யாதே என்று. எவ்ரி ஒன் டோல்ட் மீ டு டூ திஸ் அப்படின்னா இதை செய்யன்னு எல்லாரும் சொன்னாங்க. எவ்ரி ஒன் டோல்ட் மீ நாட் டு டூ திஸ் அப்படின்னா இதை செய்யாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை சேர்ந்து செய்யலாம். இப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஏவா நானும் செய்யணும், சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். டுகெதர் அப்படின்னா ஒன்னா. ஓகேவா, ஸோ லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னா நம்ம செய்யலாம், ஒன்னா நம்ம செய்யலாம். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர், நம்ம எதை ஒன்னா செய்யலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. கிவ் மீ ஒன் சான்ஸ். கிவ் மீ ஒன் சான்ஸ். சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஸோ கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு. கிவ் மீ ஒன் சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, ஸோ அதை நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, எனக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடு, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னா கிவ் மீ ஒன் சான்ஸ். எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னா எனக்கு கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கூப்பிடாமல் நான் வரமாட்டேன். நீ கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன், நீ கூப்பிடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ won't come unless you call me. I won't come unless you call me. Unless you call me அப்படின்னா நீ கூப்பிட்டினா, யூ கால் மீ, நீ எனக்கு கால் பண்ணினா, நீ என்னை கூப்பிட்டினா நான் வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன். ஐ won't come unless you call me. நீ எனக்கு கால் பண்ணினா நான் வருவேன். unless you call me அதான் ஆப்போசிட் சென்டென்சஸ். ஐ won't come அப்படின்னா நான் வரமாட்டேன். unless you call me, நீ எனக்கு கால் பண்ணாத. unless அப்படிங்கிறது இங்கே வந்து நெகட்டிவ் வேர்டு. ஓகேவா, நீ கால் பண்ணாத வரை நான் வரமாட்டேன். ஐ won't come unless you call me. ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். இஃப் யூ கால் மீ, நீ எனக்கு என்ன கூப்பிட்டினா. ஓகேவா, ஸோ நீ என்னை கூப்பிடலன்னா நான் வரமாட்டேன், நீ கூப்பிடாமல் வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ won't come unless you call me. நீ கூப்பிட்டினா நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. ஓகேவா, உன் காலை உடைத்து விடுவேன். அங்கே போனீன்னா உன் காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ், உன் காலை உடைத்து விடுவேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன், நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் அட்மைரிங் யூ. ஐ வாஸ் அட்மைரிங் யூ. அட்மையர் அப்படின்னா ரசிக்கிறது. ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் அப்படின்னா நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். யூ அப்படின்னா ஒன்று. ஓகேவா, ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் யூ, நான் உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுவே நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன்,
நான் உன்னை ரசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ. நோ அப்படின்னா தெரியும். ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஹீ நோஸ் எவ்ரிதிங். இங்கே ஹீ, ஷீ, இட் அதெல்லாம் வந்துச்சுன்னா நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ. நீ எனக்கு சொல்லாத. வாட் டு டூ என்ன பண்ணுறதுன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு நீ எனக்கு சொல்லாத. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை தூண்டி விடாத. அவனை ஏற்றி விடாத. அவனை தூண்டி விடாத. அவனே கோவமாக இருக்கான், நீ வேற அவனை ஏற்றி விடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ரொவோக் ஹிம். டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது. ஓகேவா? ஸோ அதை இன்னும் ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக்குறது. ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ஹிம்னா அவனை. ஓகேவா? ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். அவனை தூண்டி விடாத. அவன் என்னை தூண்டி விட்டான், அவன் தான் என்னை ஏற்றி விட்டான் அப்படிலாம் சொல்லணும்னா ஹீ ப்ரொவோக்ட் மீ. ஹீ ப்ரொவோக்ட் மீ. அவன் தான் என்னை ஏற்றி விட்டுட்டான், அவன் என்னை தூண்டி விட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ. அதை தள்ளி எடுத்துகிட்டு போ. அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ் எடு. திஸ் அப்படின்னா இதை. கெட்டுனா எடு வச்சுக்கோ, எடுத்துகிட்டு போ. ஓகேவா? ஸோ கெட் திஸ் அவே அப்படின்னா அந்தாண்ட, தள்ளி, தூரமாக. ஃப்ரம் மீ என்கிட்டேருந்து அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ, அந்தாண்ட எடு. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை என் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதை என்னோட எடுத்துகிட்டு போக முடியாது. இது எங்கள் வீட்டில் இதை நான் எடுத்துகிட்டு போனால் திட்டுவாங்க, என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ காண்ட் என்னால் முடியாது. காண்ட் அப்படின்னா முடியாது. கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் என்னால் முடியாது. டேக் திஸ் இதை எடுத்துகிட்டு போக. வித் மீ என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட். ரைட் அப்படின்னா உரிமை. ஸோ சரி அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான், உரிமை அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான். ஓகேவா? ஸோ ரைட். யூ ஹாவ் நோ ரைட். உனக்கு எந்த உரிமையும் இல்லை. டு பீட் அடிக்கிறதுக்கு. பீட் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ டு பீட் அப்படின்னா அடிக்கிறதுக்கு. ஹிம் அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? இது நடக்கணும்னு நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இதை நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் தாட். ஹாவ் யூ எவர் தாட். ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இதுவே நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் தாட் அப்படின்னா நான் யோசிச்சிருக்கேன். ஹாவ் யூ எவர் தாட் நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ போயாகணும். நம்ம இப்போ கிளம்பி ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வி மஸ்ட் லீவ் நவ். வி மஸ்ட் லீவ் நவ். லீவ் அப்படின்னா கிளம்புறது, புறப்படுறது. ஓகேவா? ஸோ வி மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும். வி மஸ்ட் லீவ் நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். நவ் இப்போ நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட பைக்கை அங்கே நிறுத்து. உன் பைக்கை அங்கே நிறுத்து. இங்கே நிறுத்தாத உன் பைக்கை அங்கே நிறுத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பார்க் யுவர் பைக் தேர்.
பார்க் யுவர் பைக் தேர். பார்க் அப்படின்னா வண்டியை நிறுத்துறது, டூ வீலரையோ காரையோ நிறுத்துறதுக்கு பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க் யுவர் பைக் அப்படின்னா உன்னோட வண்டியை நிறுத்து, தேர் அப்படின்னா அங்கே, உன்னோட வண்டியை அங்கே நிறுத்து. ஓகேவா? ஸோ இதுவே உன்னோட வண்டியை இங்கே நிறுத்தாத, உன்னோட வண்டியை இங்கே நிறுத்தாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன பிளான்? ஸோ இப்போ நாளைக்கு ஏதோ லீவு, ஸோ நாளைக்கு என்ன பிளான், நாளைக்கு எங்கே போகிறீங்க, நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான் என்ன திட்டம், ஃபார் டுமாரோ நாளைக்கு, நாளைக்கு என்ன திட்டம் போட்டிருக்கீங்க, வாட்ஸ் த பிளான் ஃபார் டுமாரோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எது ஒன்றை இப்படி நினைக்க வச்சிச்சு? ஸோ நம்ம இப்போ ஏதோ சொல்கிறோம், ஏதோ சோகமாக ஏதோ வச்சு சொன்னாங்கன்னா, நீ ஏன் இப்போ இப்படி சொல்கிற, என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது, அதனால நீ இப்படி சொல்கிற, எது ஒன்று இப்படி யோசிக்க வச்சிச்சு, எது இப்படி ஒன்று நினைக்க வச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ, உன்னை எது அப்படி ஆக்குனுச்சு, ஃபீல் ஸோ, உன்னை எது அப்படி ஃபீல் பண்ண வச்சிச்சு, வாட் மேட் யூ ஃபீல் ஸோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னொரு நாள் வரேன். நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களால் போக முடியல, சாரிப்பா இப்போ என்னால் வர முடியல, நான் இன்னொரு டைம் வரேன், நான் இன்னொரு தடவை வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம் நான் வரேன், சம் அதர் டைம் இன்னொரு நாள், இன்னொரு தடவை. ஓகேவா? வேறு ஒரு தடவை நான் வரேன். ஐ வில் கம் சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேறு ஒரு நாள் நீ சொல்கிறத நான் கேட்குறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, வேறு ஒரு நாள் வேறு எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். லிசன் அப்படின்னா கேட்குறது, சொல்கிறத கேட்குறதுக்கு லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் லிசன் டு யூ, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், சம் அதர் டைம் இன்னொரு நாள், இன்னொரு தடவை, வேறு ஒரு தடவை. ஓகேவா? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது, நீ ஏன் இதை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why don't you try? why don't you try? ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை அப்படின்னு அர்த்தம். ஸோ why don't you try அப்படின்னா நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have prepared everything as you said. I have prepared everything as you said. I have prepared அப்படின்னா நான் தயார் பண்ணிட்டேன், everything எல்லாத்தையும், as you said நீ சொன்ன மாதிரி, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். I have prepared everything as you said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஸோ நான் அதனால தான் அப்படி பண்ணினேன். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். ஓகேவா? ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஹி கேம். ஐ தாட் ஹி கேம். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஐ தாட் ஹி கேம். ஓகேவா? நான் நினச்சேன். ஐ தாட், திங்கோட பாஸ்டன்ஸ் தாட். ஹி கேம் அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why this place is so dark? why this place is so dark? dark அப்படின்னா இருட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ why this place is so dark? place அப்படின்னா இடம், whyனா ஏன், isனா இருக்குது. ஸோ why this place is so dark? ஏன் இந்த இடம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இங்கே யாருமே இல்லை? ஏன் இங்கே யாருமே இல்லை? ஏன் ஒரே எம்டியாக இருக்குது? ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why is no one here? why is no one here? no one அப்படின்னா யாருமே, here இங்கே. why is no one யாருமே இல்லை அப்படின்னா no one, here அப்படின்னா இங்கே. why is no one here? ஏன் யாருமே இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
bring everything I told you. bring everything I told you. bring everything எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. I told everything I told you. நான் உன்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் bring அப்படின்னா எடுத்துட்டு வா. ஓகேவா? ஸோ bring everything I told you. நான் உன்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷால் வி டேக் அ ஃபோட்டோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஷால் வி டேக் அ ஃபோட்டோ. ஸோ இதுவே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ ஃபோட்டோ. ஓகேவா? இதுவே என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.